அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள்ங்க. சமகால அரசியல் புதிய புதிய திருப்பங்களோடு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பயணிச்சிட்டு இருக்கு இல்லையா? சரி, ஒரு இளைப்பாறலா இருக்கட்டுமே அப்படின்னு குடும்பத்தோடு கூர்குக்கு பயணிச்சிட்டும் திரும்பி இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின்க. ஆனாலும் அங்கேயும் அரசியல் ரீதியாக ஆழமான ஆலோசனைகளும் நிகழ்ந்திருக்குங்க. ஒரு பக்கம் மகன், இன்னொரு பக்கம் மருமகன். அதுலேயும் முக்கியமா அந்த ரெண்டு பேர் மட்டும் வேணவே வேணாங்க அப்படின்னு அவர்களுக்கு எதிரான சில போர்க்குரல்கள், இன்னொரு பக்கம் அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஃபைல்ஸு, ஓப்பனாக சொல்லணும்னா சில சீனியர்கள் மீதான ரிப்போர்ட்ஸு, அப்புறம் அதிரடி மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜூன் 10க்கு பிறகு புதிய பொலிவோடு திமுகவை பார்க்கலாம், சில ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும் அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க. ஸோ அந்த கூர்கு கொதிப்பு, அதற்கு பின்னாடியான அந்த அரசியல் பரபரப்புகளை தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலச போகிறோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த ரெண்டு பேர் வேணாமே. ஸ்டாலினுக்கு பறந்த ரிப்போர்ட், மகன் வெர்சஸ் மருமகன், கூர்கு கலாட்டா. தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எப்படி டூர் போனாரோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ஆனால் கொஞ்சம் நாட்கள் எடுத்து குடும்பத்தோடு கூர்கு போயிட்டு திரும்பியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க.ஸ்டாலின். எதிர்பார்க்காத தோல்வி, ஆட்சி பொறுப்பை இழந்தது, முக்கியமாக தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே கொளத்தூர்லேயே வெற்றி வாய்ப்பை இழந்தது, இதெல்லாம் கடுமையாகவே திமுகவினரை, அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினரையுமே பாதிப்படைய செஞ்சிருக்கு. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு ஒரு இளைப்பாறலாக இந்த டூரை அமைச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய இணையரோடு, தன்னுடைய உறவுகளோடு, குழந்தைகளோடு அப்படின்னு உண்மையிலேயே ஹாப்பியாக தான் அங்கே இருந்தார் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. உற்சாகத்தோடு தான் திரும்பி இருக்காரு. அந்த உற்சாகத்துக்கு பின்னாடி சில அரசியல் விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் முதலாவதாக பார்த்தோம்னா மகன், முன்னாள் துணை முதலமைச்சர், அப்புறம் இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் தன்னுடைய மருமகன் திரு சபரீசன். தொடக்கத்திலேயே ரெண்டு பேருக்கு இடையில சில மன வருத்தங்களும் ஓப்பனாகவே இங்கே வெளிப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் தப்பான லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, பெண் அவங்களுடைய நிறுவனம் எல்லா இடங்கள்லையும் ஓவராகவே தலையிட்டாங்க, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸும் சரியானதாக இல்லாததால தான் இந்த தோல்வி வந்தது, முழுமையாக எங்கள் கையிலேயே ஒப்படைச்சிருக்கலாம்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய தரப்பில் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே கட்சியினர் ஒழுங்காக வேலை பார்க்கல, நாங்கள் சரியாக தான் லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு மருமகன் அவங்களுடைய தரப்புல இருந்தும் பதில்கள் வந்திருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில சில அப்படி உரசல்கள் வெளிப்பட்டிருக்கு. அட்லாஸ்ட் சரி நம்ம இனிமேல் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சமாதானம் செஞ்சு வச்சிருக்காரு திமுகவுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ், தாவேக்கா கொஞ்சம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகும் தடுமாறிட்டு இருக்கிறதால, தனி மெஜாரிட்டி கிடைக்காததால கொஞ்சம் திமுக பக்கம் யாரும் திரும்பல, தப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் இதே நிலை நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ டோட்டலாக இதை ஒரு ப்ரீத்திங் டைமாக எடுத்துக்கிட்டு நம்ம சுதாரிக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் ஆலோசனை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா திமுகவில் சில களை எடுப்புகள், அதாவது பொறுப்புகள் பறிப்பு, இல்லை பொறுப்புலேருந்து அவங்கள விளக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த முடிவுக்கு வராங்க அப்படின்னா, தாவேக்கா சைடில் குறிப்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களுடைய டீமு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிலரை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா 5 மாஜிக்களை ரொம்பவே குறி வைக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, திரு அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னொரு பக்கம் திரு ஏவா வேலு, திரு KN நேரு, திரு சேகர் பாபு உள்ளிட்ட அனைவரையுமே அவங்க பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. கொஞ்சம் அவங்க ஸ்டேபிள் ஆன பிறகு அவர்களை நோக்கி குடைச்சல்கள் நீளலாம். ஸோ அப்படி ஒரு நிலை வந்தால் நாம் எப்படி இந்த கேமை கொண்டு போகிறது அப்படின்னும் ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கு. சட்ட ரீதியாக நம்ம எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னும் அந்த விஷயங்கள் எல்லாமே அலசப்பட்டிருக்கு. ஆளும் தரப்புல வழக்கு, குடைச்சல்கள் அப்படின்னு இருந்தா, ரெய்டு போன்றவை இருந்தா சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளவும், அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக இது நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு லாபமாக மாற்றிக்கிறதுக்கும் எப்படி அப்படின்னும் ஆலோசனைகள் நிகழ்ந்திருக்குங்க. நாம கிளீன் அண்ட் கிளியராக இருக்கும் அப்படின்னு பப்ளிக் கிட்ட புரிய வைக்கணும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இதற்கடுத்து சீனியர்களுடைய ரோல் பெருசா இல்லை, அவங்க தங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டாங்க, கட்சியோ மாவட்டத்தையோ எதையுமே பார்த்துக்கல அப்படிங்கிற விமர்சனங்களும் பறந்திருக்கு. அந்த வகையில் மிக சீனியரான பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அவர் தாமாக அந்த பொறுப்புல இருந்து விலகல் கடிதத்தை கொடுக்குற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க முதல்ல அந்த பதவியை விட்டு போங்க அப்படின்னு
ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல மற்றொரு சீனியரான திரு TR பாலு அவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. முக்குளத்தூர் சமுதாயத்துல குறிப்பா அகமுடையார் சமுதாயத்தினருடைய பிரதிநிதித்துவமாகவும் அது இருக்கும். சவுத்லயும் இன்னும் வலுவானதாக மாறும் அப்படின்னும் கருத்துக்கள் வந்திருக்கு. அதே நேரத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளம் தலைவர்கள் பலருக்கும் தலைமை பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆலோசிச்சிருக்காங்க. அப்புறம் 2 பேர், அதாவது இந்த மாற்றம் வந்ததுன்னா நமக்கு அந்த பொருளாளர் பதவி கிடைச்சிரும் அப்படின்னு காய் நகர்த்துறாங்க. சீனியர்களான திரு ஏவா வேலு எப்படியும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நானும் விகடனில் இருந்த காலத்துல இருந்து அவர் எப்படி அதை காய் நகர்த்துறாரு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கேன். அடுத்து திரு KN நேரு, இவங்களுக்கு இடையில ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல குடும்பத்தினரும் பல்வேறு நிர்வாகிகளும் வேணாங்க, அவங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய பதவிகளே போதும், புதுசா எந்த உயர் பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க. பல இடங்கள்ல அவங்க கொடுத்த லிஸ்ட் அவங்க மண்டல பொறுப்பாளர்களாக இருந்தும் பல இடங்கள்ல, ஏன் திருவண்ணாமலையிலேயே கடைசி நேரத்துல தான் திரு ஏவாவேலு வெற்றி அடைஞ்சாரு. இவர் திரு KN நேருமே அவருடைய தொகுதியில திருச்சியில கடைசி நேரத்துல தான் வெற்றி அடைஞ்சாரு. திருச்சி நம்முடைய கோட்டை, ஆனா தட்டுத்தடுமாறு தான் அவரே வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ அவங்க மேல ஒரு கோபம் இருக்கு, அதிகமான பொறுப்பு கொடுத்துற வேணாம் அப்படின்னும் சில ரிப்போர்ட்ஸு, அதாவது குமுறல்கள் தலைமைக்கும் போயிருக்கு. அதை வைத்தும் ஆலோசிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா முன்னாள் அமைச்சர்களான திரு MRK பன்னீர்செல்வம், திரு சேகர் பாபு அவர்கள் மீது நிறைய அதிருப்திகள் வெளிப்பட்டிருக்குங்க. அந்த உடன்பிறப்புகளினுடைய குரல் அதில் நிறைய கருத்துக்கள் வாங்கியிருந்தாலும் கூட சத்தம் இல்லாம நிறைய ரிப்போர்ட்ஸ் அவருடைய டேபிளுக்கும் போயிருக்கு, திமுக தலைவருடைய டேபிள். அதை வச்சு இவர்களுடைய பதவியும் கொஞ்சம் கொஞ்சமாக வலு இல்லாம டம்மியாக்கப்படலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. இதுல முக்கியமா பல்வேறு மாஜிக்களும் மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய தொகுதியில கூட வெற்றியே பெறல. சிலர் தாங்கள் தொகுதியில ஜெயிச்சா போதும் அப்படின்னு வேலை பார்த்திருக்காங்க. அவர்கள் நோக்கியும் சில நடவடிக்கைகள் பாயலாம். அந்த வகையில 5 மாஜிக்கள் ஒரு 8 மாவட்டங்களுடைய பதவி பறிக்கப்படலாம், மேற்கு மண்டலம் அதுல முக்கியம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த சைடு வட்டாரங்களும், சேலம், ஈரோடு, இப்படி பல விஷயங்களும் வட்டமடிக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு மாசேக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும், தொகுதிகளை குறைச்சி அதிகாரத்தை பரவலாக்கணும், அதுல அதிக அளவுல யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக பெண்களுக்கும் அந்த முக்கிய பொறுப்புகளில் கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதற்கடுத்து மிக முக்கியமாக பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமிய சமூகத்தினர் அவர்கள்கிட்ட அதிக அளவில் நம்ம வேலை பார்க்கணும். அங்கிருந்து பலரை தலைமை நிர்வாகத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், இன்னொரு பக்கம் IUML போன்ற இஸ்லாமிய கட்சிகள், இவர்களையே நம்பி இருந்துட்டோம். இன்னைக்கு அவங்க எந்த பக்கத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம சொந்த கட்சியில தலைமை பொறுப்புகளில் அவர்களை கொண்டு வரப்ப அந்த ஏரியாக்களில் ஏனைய தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்களும் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறப்ப நமக்கான வாக்கு வங்கி சிதறாது, நம்ம பக்கமே திரும்பும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. தலைமையிலேயே மிக முக்கியமான பொறுப்புகளில் பட்டியல் சமூகத்தினரும் இஸ்லாமியர்களும் அதிகாரமிக்க பொறுப்புகளாக அவங்க கைக்கு கிடைக்க இந்த முறை வாய்ப்புகள் இருக்குங்க திமுகவில். அதற்கடுத்து இப்போ ஜென்சி ரொம்ப தாமதம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க போடுகின்ற அந்த மீட்டிங்கு அது அப்படியே எழுச்சியாக அது எல்லா பக்கமும் சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிறது, இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏற்கனவே தோல்வியில் IT அணியுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. நம்மக்கிட்ட அவ்வளோ மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக அவ்வளோ டீம் இருக்குது. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு சோஷியல் மீடியாக்களே ஓப்பனாக சொன்னால் இன்ஸ்டாவிலேயே கணக்குகள் இல்லை. கொஞ்சம் அங்கே பலகீனமானதும் தோல்விக்கான காரணமாக ஆகியிருக்கு. ஸோ அதை சரி செய்ய IT அணியை, அதாவது இன்டலெக்சுவல் டீம் அதையும் உருவாக்குறாங்க. அந்த இன்டலெக்சுவல் டீம் ஏற்கனவே பகுத்தறிவாளர் டீம்னு இருக்கு, சிந்தனையாளர்கள் டீம், அதை உயிர்ப்பிக்கணும். அப்புறம் இந்த இன்டலெக்சுவல் டீம் யங்ஸ்டர்ஸ்க்கு அதிக அளவில் போயிட்டு திராவிட கொள்கைகளை அவங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு பேசணும், தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கணும். அவங்களுக்கான அந்த சோஷியல் மீடியாக்களில் ஏதாவது எதிர்வினைகள் வந்தால் சட்ட ரீதியிலான பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்குங்க. அதற்கடுத்து வெளிநாட்டு தொடர்பு அது சம்பந்தமான புரிஞ்சுப்பீங்க, எல்லா விதமான டீலிங் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே மாப்பிள்ளை தரப்பே முழுமையாக கவனிச்சுப்பாங்க. அந்த பொறுப்பே ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்க உட்கட்சிக்குள்ளார இளைஞர்களை, பெண்களை அதிக அளவில் கொண்டு வருவது, நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பது, அதற்கான சில சுதந்திரமான அதிகாரமும்
மகன் தரப்புக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அவங்க பாணியில சொல்லணும்னா இளைஞரணி செயலாளருக்கு. மிக முக்கியமா இடைத்தேர்தல்கள் நெருங்குற நேரத்துல, உள்ளாட்சி தேர்தல்கள் நெருங்குற நேரத்துல திமுக மாஜிக்களை நோக்கி தீவிரமா அட்டாக் பண்ணும் தாவேகா. அதை சமாளிக்கக்கூடிய வகையில இப்பவே தயாராயிக்கோங்க. அதே நேரத்துல இவர்களால கெட்ட பேர் வருது அப்படின்னா அவர்களுடைய பொறுப்பு இவை எல்லாவற்றையும் கொஞ்சம் டம்மி பண்ணிடலாம் அப்படின்னு தலைமையில ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அதான் முன்னவே நான் சொன்னது போல 5 மாஜிக்கள் 8 மாசேக்கள் அப்படின்னு தகவல்கள் வருது. இப்படியாக ஆலோசிச்சிருக்காங்க. 10ஆம் தேதி உடன்பிறப்புகளின் குரல் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துருக்காங்க இல்லையா, என்ன குறைகள் எப்படி மாற்றலான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அதற்கான ஒரு தொடக்கமாக இந்த கூர்கு மீட்டிங் இருந்திருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. நம்மகிட்ட அவங்களுடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உடன்பிறப்புகள் சொன்னது ஒன்று தான், இனிமேலாவது சொந்த கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மதிக்க சொல்லுங்க. பெரும்பாலான மாஜிக்களையும் மாசேக்களையும் ஒரு நாட்டாமை மாதிரியே நடந்துக்கிட்டாங்க, உதாசனப்படுத்தினாங்க, தலைவரை நெருங்கவே விடாமல் இருந்தாங்க. இனிமேல் உண்மையான உடன்பிறப்புகளாக நெருக்கமாக பழக சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எதிர்பாராத வெற்றியை நாங்கள் பரிசாக்குறோம் அப்படிங்கிறாங்க ஒருமித்த குரலோடு. பார்ப்போம், பெரும்பாலான சீனியர்கள் என்கிற அந்த பெரிய பெரிய கதவுகளை தாண்டி அறிவாலயத்துடைய காதுகளில் எளிய உடன்பிறப்புகளுடைய இந்த குரல்கள் பதிவாகுதா, அவர்கள் செவி சாய்க்கிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.